களத்தில் இல்லாதவங்களையெல்லாம் நான் எதிர்க்க முடியாது பாஸ்ன்னு விஜய் சொன்னார். சொன்னது பல கட்சிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இவ்வளோ நாள் விஜயெல்லாம் டச் பண்ண வேணாங்க, விஜயெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுகவை இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடியார் கொஞ்சம் அமைதியாக இருக்காரே தவிர அவருடைய தளபதிகள் எல்லாமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி தளபதிகள் எல்லாருமே இன்னைக்கு விஜயை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட நிற்க போதா இல்லை இதுக்கப்புறம் அவங்களும் வேகம் எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது அதிமுக தான் அதிகமாக பாதிக்கப்படும் விஜயினுடைய வருகையால் அப்படின்னு நிறைய அரசியலில் இருக்கக்கூடிய சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் பேசக்கூடிய அரசியலும் அப்படி தானே இருக்குது. இப்போ திமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. பட் ஏன் அதிமுக அப்படின்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அந்த அதிமுகவோட லெகசி இது எல்லாத்தையுமே அவருக்கானதா மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை பண்ணுறாரோ அப்படின்ற கேள்வி வருது. செங்கோட்டையனோட வருகை, செங்கோட்டையன் இப்போ சில பேரை கட்சி கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் இன்னும் அதிமுக அமைதியாக இருக்குது? பார்க்க போனால் அவங்களுக்கு தானே கோவம் வந்துருக்கணும் அதிகமாக. அவங்க சைலண்ட்டாக இருக்காங்களே, இன்னும் கூட கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களான்னு நிறைய கேள்விகள் இயல்பாகவே வரும். பட் கொஞ்சம் லேட்டாக அவங்க சுதாரித்து தாவேக்காவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உனக்கு என்ன தோணுது? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான். அதிமுக ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது அதிமுகவோட ஓட்டுகளாக இருந்தது. அந்த திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் வாங்குறாரு அப்படின்னும் போது ஃபெமிலியராக அதாவது மோஸ்ட்லி அதிமுக தான் கொஞ்சம் அடி வாங்க போகுது அப்படிங்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு சந்தேகம்னா, இத்தனை நாள் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அவங்க தாவேக்காவோட பொதுக்குழுவிலே விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அப்போவே இந்த அதிமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு லேட்டாக எதுக்கு அதிமுக ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது முதல் கொஸ்டினாக இருக்குது. சப்போஸ் அப்படியே ரியாக்ட் பண்ணால் கூட டேரெக்டாக கேட்குறாங்க, விஜய்க்கு நாவடக்கம் தேவைன்னுலாம் செல்லூர் ராஜு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது டேரெக்டாக விஜயை பார்த்து அட்டாக் பண்ணும்போது அவர் அந்த இளைஞர்களோட ஓட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது அதிமுக பக்கம் போகாதோ அப்படின்னு ஒரு பயமும் சேர்ந்து வருது. அதிமுக அதுலேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. இத்தனை நாளாக விஜய் விமர்சிக்காதன் மூலமாக அதிமுக ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. இப்போ டேரெக்டாக இப்படி விமர்சிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த ஓட்டு வராதுப்பா அப்படின்னு முடிவே பண்ணிச்சா அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவர் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு நாங்கள் பிள்ளையார் சொல்லி பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிரம்மாண்டமான கூட்டணி உருவாக போகுதுன்னு பயங்கர எனர்ஜெட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி பேசணும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு நகர்வோ அசைவோ அந்த கூட்டணி தொடர்பாக இல்லை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸு, ஆதரவாளர்கள்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, ஏங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக அவர் சினிமா கெரியரை குவிட் பண்ணிட்டு வர்றாரு. விஜய் ரசிகர்களுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான். இந்த தேர்தலில் திமுகவை தோக்கடிச்சே ஆகணுன்ற அவசியம் எடப்பாடிக்கு வேணா இருக்கலாம். இந்த தேர்தலாம் 31 நாங்கள் வரப்போகிறோம், நாங்கள் வந்துடுவோம். வரலன்னா கூட அடுத்த தேர்தலில் பார்க்குறோம், வயசு இருக்குது, எங்களுக்கான ஆதரவு இருக்குது, எல்லாமே இருக்குது. இது தாவேக்காக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தான். அதிமுக ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஒரு அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்காக நீங்கள் தாவேக்கா வந்துடணும், தாவேக்கா இப்போ இங்கே வரலைன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும், திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை அழிக்கிறது தான் முதல் வேலையாக அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய அதிமுக ஆதரவாளர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் இப்போ தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ரைட்டு, திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை அழிக்க முயற்சி பண்ணணும், தாவேக்காவால் அடுத்த 5 வருஷம் அரசியல் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்கிறாங்க. அதிமுக வந்தால் விஜய் கட்சியை வளர்க்கட்டும், விஜய் இன்னும் 5 வருஷத்துக்கு பெரிய கட்சியாக உருவெடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணி கட்சி கொடியெல்லாம் ஏற்றி வச்சு எல்லா ஊர்கள்லேயும் பொதுக்கூட்டம் போட்டு விஜய்க்கு ஆதரவாக பேச போகிறார் எடப்பாடியார். விஜய் அதிமுக வந்தாலும் அதுதான் பண்ணும். அதுக்கு சரியான உதாரணம் 2011 தேமுதிகவோட கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக அதிமுக உறவுல விரிசல் ஏற்பட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியும். அதே நிலைமை வரும். ஸோ யார் வந்தாலும் இன்னொரு புது சக்தியை வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறதுனால நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம். நாளைக்கு சூழல் மாறுச்சு அப்படின்னா அதிமுகவை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்தாலும் எதிர்ப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் தாவேக்கா. ஓகேண்ணா, இப்போ இத்தனை நாளாக அதிமுக தாவேக்கா விமர்சிக்காமல் இருந்தாங்க. தாவேக்கால முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கூட்டணிக்கு வருவாங்கன்னு அதிமுக எப்படி நினைச்சது? சப்போஸ் அப்படி நினைச்சிருந்தா கூட இப்போ இது கரெக்டாக விமர்சிக்கிறாங்க. அதுவும் அந்த விஜயோட ஆடியோ லான்ச் முடிஞ்சது, அங்கே ஒரு பெரிய ஃபேர்வெல், அவ்வளோ கூட்டணி பார்த்துட்டு அந்த கூட்டத்தை பார்த்து இப்போ தான் அதிமுக ரியலைஸ் பண்ணதா, ஓ உண்மையிலே நம்ம கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்க போல அப்படின்னு அதிமுக இந்த கட்டத்தில் தான் ரியலைஸ் பண்ணுறாங்களா? இல்லை, இதுக்கு திரைமறைவில் நடக்கிற விஷயங்கள் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுக்குழுவில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு தீர்மானம் போட்டாலும் கூட அவங்க யார்ட்டையாவது பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதிமுகவிலிருந்து தாவேக்காலிருந்து பின்னணியில் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அதனால் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம்ல, வர மாதிரி தானே இருக்காங்க, பார்த்துக்கலாம், இப்போ அவசரப்பட்டு நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். இன்னொன்று அவங்க
ஏன் இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்காருல்ல, அவர் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணலையே. அவரோட ஸ்டேச்சருக்கு மேபி ரியாக்ட் பண்ணி அவரையும் வளர்த்து விட வேணாம் அப்படின்னு இபிஎஸ் இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இப்ப விஜய் வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாருன்னா கவலை இல்லை. விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவர் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு அதிமுகவுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது முடிஞ்சவரை முயற்சி பண்ணி பார்ப்போமே, கடைசி வரையும் முயற்சி பண்ணி இப்போ விஜயை ஏதோ ஒரு வகையில் உள்ளே கொண்டு வந்துட்டா ஒட்டுமொத்தமாக எலெக்ஷனுடைய போக்கே மாறிடும், எலெக்ஷன் டைனமிக்ஸே மாறிடும்ன்றது அதிமுகவுடைய நிலைப்பாடு. இப்போ அதுக்கான முயற்சிகளை பிளான் ஏ இல்லைனா பிளான் பின்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளால் பண்ண முடியலன்னா என்ன, பிஜேபி மூலமாக முயற்சி பண்ணால் ஒருவேளை அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். இல்லை பிஜேபியிலிருந்தே கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா பியூஷ் கோயல் இங்கே வந்திருந்தப்ப விஜய் வந்து லைட்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனதாலாம் செய்தி வந்துச்சு. அதனால் இது அதிமுக மட்டும் கிடையாது, பிஜேபியோட ரோல் இதில் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை ஜான்வரிக்கு பிறகு, பிப்ரவரிக்கு பிறகு, இல்லை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக என்ன வேணாலும் மாறலாம் இல்லையா? இல்லை அவருக்கு யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் இப்போவும் அமைதியாக இருக்காருன்னு நான் பார்க்குறேன். சரி, ஏன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அவங்கள அமைதியாக இருக்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, பொதுவெளியில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு இமேஜ் இருக்கும். என்னப்பா இது, நேற்று கட்சி ஆரம்பித்தவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, இவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ சீமான் பாருங்கள் என்ன அடி அடிக்கிறாரு, போட்டு வெளுக்கிறாங்களேப்பா. இவங்க அதிமுக அமைதியாகவே இருந்தால் விஜய் சொல்கிறது உண்மையாயிடும்ல. இப்போ நீங்கள் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லும்போது நீங்கள் அதை சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். அண்ணாமலை பண்ணார்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, டிஎம்கேன்னு சொன்னா கூட களத்துல ஏடிஎம்கே தான் நின்னு அந்த ஏடிஎம்கேயோட ஸ்பேஸை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணார். அதை தானே விஜய் பண்றாரு. அப்ப நீங்க அதுக்காக நீங்க ரியாக்ட் பண்ணலன்னா எப்படின்னு தொண்டர்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அதுக்கு தான் இதை பண்றாங்கன்னு நான் பாக்குறேனே தவிர, இப்பவே அவங்க வந்து முழுசா விஜய் அவ்வளோதான்ப்பா இனிமேல் வரவே மாட்டார் அப்படின்ற முடிவுக்கு முழுசாக வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நினைச்சா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தே அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷனாவது வரும்னு நான் நினைக்கிறேன். டேரக்டா இபிஎஸ் வந்து விஜய்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு, அதாவது அவர் பேரை சொல்லலைன்னா கூட இப்போ திமுகலாம் மறைமுகமாக சொல்லுவாங்கல்ல, புதுசாக கட்சி தொடங்கியிருக்கவங்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டைல்லே இப்போ அவர் ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலாக அந்த வீடியோ நம்ம பார்த்தோமே அதில் ஆரம்பிக்கிறாரு, பட் கம்ப்ளீட் பண்ணலை. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்டாண்டை கிளியர் பண்ணுற மாதிரி, நம்ம தாங்க அதெல்லாம் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கவங்கலாம் பேசலாம் போகலாம் அப்படின்னு கூட அவர் போலையே. நேரடியாக விஜய் பேரை சொல்லி இப்போ திமுகவுக்கு அவர் பேசுகிற மாதிரி சவால் விடுற மாதிரி பேசணும்னு நம்ம சொல்லலை, அப்படி பேசவும் மாட்டாங்க. பட் அவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதே வந்து இன்னும் வந்து முழுமையாக டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண. ஒருவேளை செங்கோட்டையன் வந்து தாவேக்கல்ல சேர்றாரு அப்படின்னும் போது செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கும் ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது செங்கோட்டையன் அந்த கட்சியில் இருக்கும்போது எப்படி தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்றிணையத்துக்கு செங்கோட்டையன் விடுவார். அவரும் ஒரு ஷூட் பொலிட்டிஷியன் தான், ரொம்ப அரசியல் அனுபவம் அதிகமாக உள்ளவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் போய் அந்த கட்சியில் இருந்து அவரும் ஒரு பலமாக செயல்பட போறார். அப்படின்னும் போது அதிமுக எப்படி இன்னும் நம்புது தாவேக்கா நம்மளோட கூட்டணிக்கு வருவாங்க, செங்கோட்டையன் கூட அதுக்கு ஒரு பேரியர் இருக்க மாட்டான்னு இன்னும் கூட எப்படி அதிமுக வந்து அவ்வளோ பலமாக நம்புது அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அது பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தாவேக்கான்றது விஜயோட கட்சி தானே, அங்கே விஜய் எடுக்கிறது தான் முடிவு, விஜய் தான் கட்சியின் முகம். அதனால அங்கே யார் போய் சேர்றா, அவங்க என்னவா இருக்காங்கன்றதுலாம் பிரச்சனையே இல்லை. ஒருவேளை நாளைக்கு விஜய் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அது செங்கோட்டையனுக்கு தான் சிக்கலா. இப்போ ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணின்னு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்களேன், செங்கோட்டையனுக்கு நெருடலாக இருக்கலாம். ஒருவேளை அந்த முடிவை எதிர்த்து அவர் வேற ஏதாவது டிசிஷன் எடுக்கலாம். அப்படி போகுமே தவிர நம்ம கட்சியில் இவர் இருக்காரு இவருக்காக நம்ம இது அப்படி யோசிக்க மாட்டாங்கல்ல. ஒரு தேர்தல் வரும்போது வெற்றி, அந்த வெற்றிக்கு என்ன யோசிப்பாருன்னு சொல்ல, செங்கோட்டையனே கூட வர்றதுக்கு விரும்ப மாட்டேன்ல, ஏதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கழகமோ இல்லை எதிர்த்து பேசுறது, அதிமுகவை டைரக்டா அடிக்கிறது அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாரு. அப்படி பண்ண முடியாதுன்ற நான். நீங்க இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ்ல இருந்து திமுக வந்தவங்க இருக்கலாம், இல்லை அதிமுகலேருந்து பிஜேபிக்கு போயிருக்காங்க, இப்படி கூட எடுத்துப்போமே. இப்போ அங்கே இன்னைக்கு கூட்டணின்றது இருக்குல்ல, இங்கேருந்து போன தலைவர்கள் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க, கூட்டணியும் வைக்கிறாங்க. ஏன்னா கூட்டணின்றது அந்த லீடர்ஷிப்புக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தான். இங்கேருந்து யார் அங்கே போயிருக்கா, அங்கேருந்து யார் இங்கே வந்திருக்கா, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் வந்து பெரிய அளவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த இடத்துலையும் வந்து செங்கோட்டையன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டாருன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை செங்கோட்டையனே கூட என்ன அப்படின்னா, நாளைக்கு ரைட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் விஜய் தான், அவர் எடுத்திருக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன், அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் வந்திருக்கேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன்ட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதை வச்சு ஒரு முடிவெடுப்பாங்களான்றது சந்தேகம் தான். சரி, ஓகேண்ணா. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், தமிழிசை வந்து நேற்று ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்றினா ஜனநாயகம் நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி தமிழிசை சொல்லியிருந்தாங்க. பாஜக இன்னும் கூட ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது தாவேக்கா வந்து இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது. எப்படி வரமாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. பாஜக இந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக வெளியே வந்து காமிச்சிக்கணுமா அவங்களோட ஸ்டாண்டை? இல்லை, அதான் அதில் ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, விஜயும் வந்துட்டா என்டிஏ பலமாக இருக்கும், திமுக வீழ்த்தலாம். இங்கே தமிழ்நாடு தானே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது பிஜேபிக்கு. அதனால் பிஜேபி வந்து தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, எப்படிப்பட்ட வியூகங்களை வேணாலும் மாற்றுவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வருவதுன்றது ரொம்ப அவங்களுக்கு ஒன்றும் அப்படி ஆகாத விஷயமோ,
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திமுகவோடய கூட்டணி அமைத்தவர்கள்னு சொல்லும்போது விஜயோட கூட்டணி அமைக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இருக்க போகிறது இல்லை. விஜய்க்கு என்ன அப்படின்றது தான். ரெண்டாவது வந்து இது வந்து இன்னொரு விதமான ஒரு கருத்துருவாக்கத்தையும் வெளியில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், தமிழிசைலாம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க விஜயை கட்சிக்கு வர சொல்லி, கூட்டணிக்கு வர சொல்லி. போயிடுவாருங்க, வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி அது விஜயை பலவீனப்படுத்தவும் ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்க இடம்பெற்றிருக்கிற கூட்டணின்னு சொன்னால் தானே அந்த கட்சி வளரும். அப்போ விஜய் வரலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி சொல்லிகிட்டே இருங்க. சிறுபான்மையினர் மத்தியில் கூட ஒரு சந்தேகம் வரலாம்ல, என்னங்க இவங்க தொடர்ந்து இவருக்கு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா அவங்க போய் திமுகவுக்கு அழைப்பு விடுக்கல, இவருக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு விதமான அது தாக்கத்தை போற ஓட்ட கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப தமிழிசை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னும் போது விஜய் வந்து வரமாட்டார் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தனியா தான் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னும் போது அதிமுகவோட தொண்டர்களுக்கோ இல்ல பாஜகவோட தொண்டர்களோ இப்போ எடப்பாடி பழனிசாமி நல்ல உதாரணம் சொல்லலாம். கடைசியில் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கடைசியில் அமைக்கல, தேமுதிக மட்டும் தான் கூட இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்க தொண்டர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் தான் சொல்லலாம். ஏன்னா என்னப்பா பெரிய கூட்டணி அமைப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசி தேமுதிக தவிர வேறு யாருமே வரலையே அப்படின்னு அந்த தொண்டர்களே கொஞ்சம் சுணக்கமாயிட்டாங்க. அப்படின்னும் போது இப்போ வந்து நம்ம கூட விஜய் வந்துருவார்னு சொல்லிட்டு கடைசியில் விஜய் வரலன்னா அதிமுக பாஜகவோட தொண்டர்களுக்கு வந்து ஒரு சின்ன சலிப்பு வந்துடாதா? என்னப்பா நம்ம கடைசியில் பெரிய கூட்டணி அமைப்போம் நினச்சோமே, ஆனால் கடைசியில் விஜய் வரலையே அப்படின்னும் போது எடுத்தவொடனே ஒரு ஓட்டு சிதர்வு அப்படிங்கிறது ஏற்படும் அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு தெரியல. அது வந்து தேர்தலில் வந்து பின்னடைவாக தான் அமையும். அது ஒரு சின்ன இதாக இருக்கலாம், பெருசாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இல்லை பிஜேபியில் இருக்கவங்களுக்கும் இப்போ இருக்க கூட்டணியில் பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகள் வந்தாலே அவங்கள வந்து பெரிய பலமான கூட்டணி 2021 இருந்த மாதிரி நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாசிபிள் அலையன்ஸ் எது எது. பாமக வர வாய்ப்பு இருக்குது, தேமுதிக வர வாய்ப்பு இருக்குது, விஜய் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் நடக்குமா, நடந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் தொண்டர்கள் மனநிலையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிறது சின்ன ஒரு இது இருக்கலாம். எல்லாருமே வந்து ஒருவேளை ஒரு தரப்பு இல்லை ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் நம்பலாம், விஜய் வந்துட்டா அவ்வளோதான்ப்பா ஜெயிச்சிடலாம், இப்போ விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்கார், பசங்கள்லாம் நிறைய பேர் போகிறாங்க, நம்மளே பார்க்குறோமே அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அது வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ 2021 ஒரு 10 வருஷம் ஆட்சி, அதுக்கப்புறமா நடக்கிற தேர்தல் லீடர்ஷிப் இல்லை, ஜெயலலிதா இல்லாமல் சந்திக்கிற போது அந்த தேர்தலே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக நம்ம பண்ணிட்டோம். இன்றைக்கி 5 வருஷம் திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய தவறுகளெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம், புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அலையன்ஸை ரீட்டைன் பண்ணாலே போதும். திமுக அதே மாதிரி தானே ரீட்டைன் பண்ணியிருக்கு, வந்திருக்காரு, கமலஹாசன் வந்திருக்காரு, சின்ன சின்ன கட்சிகள் வந்திருக்காங்களே தவிர பெரிய மாற்றம் இல்லை. ஸோ அவங்க சைடும் அப்படியே இருக்காங்க. நம்ம இந்த கூட்டணியை ரீட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா போட்டி நமக்கு அவங்களுக்கான மாறிடும். இப்போ மக்கள் மத்தியிலேயே இன்னொரு பார்வை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, விஜய் நல்லவர் தான்ப்பா, இல்லை விஜய்க்கு ஓட்டு போடலாம் தான்ப்பா, விஜய் கூட்டம் வருது தான், ஆனால் ஜெயிக்கணும்ல, ஸ்டாலின் வேணான்னா எடப்பாடி தான்ப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, எடப்பாடிக்கு போட்டால் தான் வருவார், அதிமுக தான் வரும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களும் பெரிய அளவுக்கு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து விஜய் வந்தால் ரைட், அது ஒரு பெரிய போனஸ் மாதிரி பெரிய கான்ஃபிடென்ட்டோட போவாங்க. விஜய் வரலைனாலும் இந்த அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் மிகப்பெரிய டாஸ்க்காக அவங்க இப்போ நினைக்கிறது என்னவாக இருக்கும்னா, பாமக தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்துடணும். இப்போ பாமகவை கண்டிப்பாக கொண்டு வரணும், தேமுதிகவை இவங்க இங்கே கொண்டு வரலைன்னா திமுகவுக்கும் போக வாய்ப்பு இருக்குது, மேலும் திமுக வந்து பலமாகிற. அப்போ அது நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு அவங்களுடைய இமீடியட் டாஸ்க் அப்படின்றது நடக்காத விஷயத்தை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு அந்த மாதிரி இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் அவங்கள கொண்டு வருவோம், அதுக்கடுத்து விஜய் வராரா இல்லையான்றது செகண்டுன்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேண்ணா. கடைசியாக ஒரே ஒரு கேள்வினா, செங்கோட்டையன் வந்து பொங்கலுக்குள்ளே டிடிவி வந்து இங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது இது வந்து டிடிவி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரா, இல்லை வந்து எப்படி வரப்போறார் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துறாரா? பொங்கலுக்குள்ளே இங்கே அமமுக வந்துடும், ஓபிஎஸும் தாவேகா பக்கம் வந்துட்டார் அப்படின்னும் போது இவங்க ஒரு பலமான ஒரு 3வது அணி அமைஞ்சிருவாங்க. அப்படின்னும் போது எதிர்கட்சி அப்படின்ற ஒரு வேக்யூம் வந்து இவங்களுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பயத்தை தானே ஏற்படுத்தும். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அதிமுக பாஜக கூட்டணி? இல்லை, செங்கோட்டையனுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போ என்டிஏக்கு அவர் எதிரியாக இருக்க வாய்ப்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரியாக இருப்பார். அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார், அவர் வந்து தோல்வி தரணும்னு நினைக்கிற இடத்துல இருப்பார். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார், அதுதான் அவருக்கு பொலிட்டிக்கல் கெயினாக இருக்கும். டிடிவி விஷயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, டிடிவி தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் செங்கோட்டையனுக்கு கன்வே பண்ணாமல் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. டிடிவி கூட என்ன நினச்சி சொல்லியிருக்கலான்னா, போகிறாரோ இல்லையோ இப்போ நம்ம இப்படி ஒரு தகவலை கொடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து இது இப்படி வெளியே வரும், அப்போ என்ன ஆகும், என்டிஏ வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனிப்பாங்க டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்ற இடத்துக்கு என்டிஏ வரும். அதை வர வைக்கிறதுக்கு இவங்க எதாவது முயற்சி பண்ணியிருந்துருக்கலாம். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க வருவதற்கான சிக்னல்ஸ் எதுவுமே கொடுக்காம இது நடக்கவே நடக்காதுன்ற நேரத்தில் அதை பேச வாய்ப்பு இல்லை. ஒரு மூத்த அரசியல்வாதி,
அப்படி நடக்காத ஒன்று பேசினா எப்படி ரியாக்ஷன்ஸ் வரும், தனிப்பட்ட முறையில் வேறு பழக்கம் இவங்களுக்கு, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் இவங்க பேசியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், அண்ணன் பார்த்துக்கலாம், அண்ணே பேசுவோன்னே அப்படின்னு இப்படியா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும். அந்த அடிப்படையில் அவர் பேசியிருப்பார். பட் அப்படியே இருந்தாலும் அதை நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி வரைக்கும் டிவிகேவோட தான் ஓபிஎஸும் டிடிவியும் போயிடுவாங்க நம்ம 100% சொல்ல முடியாது. அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்டிஏவாக தான் இருக்கும். அங்கே அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் நடக்கலை, செய்யலைன்னா கடைசி கட்டத்தில் தான் ஒரு முடிவு எடுத்து டிவிகேவோட போவாங்க. பிளான் பியா டிவிகே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது திமுகவை விட டிவிகேவை அவங்க கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவோட போனால் அது கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக மாறிடும். அதுக்கு டிவிகேன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான காரணம் இருக்கும், அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க 2 பேர் அங்கே போயிட்டாலே டிவிகே வந்து ஒரு பிரம்மாண்டமான அலையன்ஸாக மாறிடும்னு நான் நினைக்கல. ஏன்னா இவங்க 2 பேர் போகிறதுன்றது அது ஒரே ஷேடு தான் கொடுக்கும். அவங்களுடைய சமூக பின்னணி, அவங்க எந்த கட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரைட்டு போயிருக்காங்க. மற்றவங்க யார் போயிருக்காங்க, இவங்களோட சேர்ந்து மற்ற கட்சிகள், வேறு மண்டலங்களில் ஸ்ட்ராங்காக இருக்க கட்சி, இல்லை வேறு சமூக பின்னணியை கொண்ட கட்சிகள்னு ஒரு கலர்ஃபுல்லாக எல்லாருமே போய் உள்ளே சேர்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக, இது வந்து ஒரு பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி, இல்லை பிரைமரி அலையன்ஸ் மாதிரி தோண ஒரு வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு மாற்றா. அதர்வைஸ் பிஜேபி அங்கே இருக்குல்ல, ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்கும்போது தான் உங்களுக்கு, அதனால தானே காங்கிரஸோட இவ்வளோ ஒரு எதிர்பார்க்குறாங்க. காங்கிரஸ் எங்கே இருக்கோ இல்லை பிஜேபி எங்கே இருக்கோ அது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கூட தமிழ்நாட்டில் அதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடிய விசிகா, பாமக இந்த மாதிரியான கட்சிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு டிடிவி ஓபிஎஸ் அப்படிங்கிறவங்க தமிழ்நாடு முழுக்க பரவலாக எல்லா மாவட்டங்களையும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அவங்க மட்டும் அங்கே போகிறாங்கன்றதை வச்சு நம்ம ஒரு அலையன்ஸ் வந்து பெரிய அலையன்ஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது. சரி, ஓகேண்ணா. இப்போ தாவேக்காவோட கட்சிக்கோ இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கோ ஒரு சின்ன ஷாக் வந்துருமா, என்னடா இத்தனை நாள் அதிமுக வந்து நம்மளை எதுவுமே பேசலை, இப்போ திடீர்னு எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்களே. இப்போ திடீர்னு ஒரு பக்கம் ஜெயக்குமார் பேசுறாரு, ஒரு பக்கம் செல்லூர் ராஜு பேசுறாரு, ஏற்கனவே உதயகுமார் வந்து உங்கள் கட்சி காலியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ திடீர்னு தாவேக்காக்கு வந்து எல்லாம் நம்மளை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து வர வாய்ப்பு இருக்காண்ணா? இல்லை, அவங்களுக்கும் ஒரு வகையில் இப்படி இருக்கிறது நல்லதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா இவங்க அதிமுகவோட கூட்டணி போயிடுவாங்கன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒரு தரப்பு, எப்படியும் கடைசியில் அங்கே தான் போவார்னு. அது இல்லைப்பா அப்படின்றதுக்கு இப்போயா நம்புறீங்களா, அவங்களே எங்களை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சுப்பாங்க. இன்னொன்று என்ன, அவங்க பேசினாலும் எதிர்த்தாலும் பெரிய அளவுக்கு டிவிகே வந்து அது ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். இதை வந்து சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. ஏன்னா விஜயே அன்னைக்கு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சீன்லேயே கிடையாதுப்பா, நாங்கள் தான்றதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த தலைவர்கள் பேசுகிறதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா இவங்களே வந்து அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது வந்து ஒரு நெரேட்டிவாக மாறும். அதனால் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அது ஷாக்காகவும் இருக்காது. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதுதான் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இப்படி சொல்கிறோன்னா அவங்ககிட்ட இருந்து தான் ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ நாம் தமிழரை மறைமுகமாக விமர்சிக்கிற மாதிரி ஒரு லைன் சொல்கிறாங்க, அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இது சொன்னால் இது ரியாக்ஷன் வரும்ன்றதுலாம் தெரிஞ்சு தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்டெம்பராக அப்படி பேசலையே, ஒரு எழுதி வச்சு திட்டமிட்டு இப்படி தான் பேசணும்னு பிளான் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு சிக்கலை தராது, அவங்க அதுக்கு பெருசாக மெனக்கடவும் தேவையில்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். சரி, ஓகே. ரொம்ப உங்களை விரிவாக உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. இப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த அதிமுக வந்து திடீர்னு டிவிக்கு திட்டுறாங்க, எப்படி விமர்சிக்க போகிறாங்க, அதிமுக களத்திலே இல்லை அப்படிங்கிறது வந்து தாவேக்கா வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது அப்படின்னும் போது அதிமுக தலைவர்கள் வந்து அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ்கிட்டயோ இல்லை மக்கள் மத்தியிலோ கொண்டு போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த அரசியல் களத்தின் மூலமாக அரசியல் தலைவர்கள் சொல்றது மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதிமுகவோட கூட்டணி எந்த அளவுக்கு பலமாக வந்து தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.